Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. In alhamdulillah wassalatu wassalam ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilm Open School. In this video class, we are going to see the 8th lesson of NIOS Class 12 Psychology. This lesson was Going Beyond the Reality, Thinking and Reasoning. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 12ஆம் வகுப்பு உளவியலோட சைக்காலஜியோடைய 8வது பாடமான கோயிங் பியாண்ட் த ரியாலிட்டி, திங்கிங் அண்ட் ரீசனிங். ஸோ திங்கிங்னா சிந்திப்பது, ரீசனிங்னா சிந்தித்து ஒரு முடிவெடுக்கிறது தான் ரீசனிங். ஸோ வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் திங்கிங் அண்ட் ரீசனிங்? திங்கிங் மீன்ஸ் அவர் மென்டல் ப்ராசஸ். Reasoning means we are thinking and making some decision out of the thinking. That is reasoning. So whenever we think and whenever we do reason, we may go beyond the reality. ஸோ நம்ம சிந்திக்கும் போது ஏதாவது தொட்டு ரொம்ப தூரம் போயிடுறோம். அதை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு whenever you want to travel, you will find the route in your mind. And you will have multiple routes from the source to destination. நீங்க எப்பெல்லாம் பிரயாணம் செய்றீங்களோ அப்பெல்லாம் அந்த ரூட் உங்க மைண்ட்லயே பல்வேறு விதமான ரூட்ஸ் மைண்ட்லயே இருக்கும். இது ஒன் ஆஃப் த திங்கிங் ப்ராசஸ். அண்ட் வாட் இஸ் த கான்செப்ட்? கான்செப்ட் மீன்ஸ் வெரி வெரி சிம்பிள். சப்போஸ் we are classifying one object under the main topic. That is nothing but we are putting those under the concept. அதாவது ஒரு பொருளை ஒரு பெரிய தலைப்பின் கீழே நம்ம வகைப்படுத்தும் போதுதான் நமக்கு அது மறக்காம இருக்கும். அதுக்கு பேர் தான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ வி ஆர் யூசிங் த கேட்டகரி ஃபார் ரிமெம்பரிங் த திங்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் கான்செப்ட். கான்செப்ட் மீன்ஸ் அவர் மென்டல் ரெப்ரசன்டேஷன். If you have the mental representation of anything as a tree, if you have mental representation of anything as an animal, that is called as concept. ஏதாவது ஒரு பொருள் அது மரம் என்கிற வகையின் கீழ் வந்தா, இல்ல அனிமல் அப்படிங்கிற வகையின் கீழ் வந்தா, அதுக்கு பேர் தான் மென்டல் ரெப்ரசன்டேஷன். அதுக்கு பேர் தான் கான்செப்ட். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? கேட்டகரி யூஸ் பண்றோம். ஸோ why do we need those concepts in our thinking process? To make predictions and also to prevent information overload. When we are remembering too much things, we may forget or we may not able to retrieve those information. So when we are remembering those information as different categories, it is easy to recollect in our memory. நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கும் போது நம்மால அதை சிறந்த முறையில் மீட்டு கொண்டு வர முடியாது மெமரியிலிருந்து. ஆனால் நம்ம ஒரு கேட்டகரியா பல்வேறு வகைகளை நம்ம மனப்பாடம் பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப இலகுவா நமக்கு மைண்ட்ல பதிவு செஞ்சு அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர ஈஸியா இருக்கும். சப்போஸ் இந்த கான்செப்ட் தெர் இஸ் டூ டேர்ம்ஸ், ஜெனரலைசேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த அனிமல் டாக். இஃப் யூ கால் திஸ் டாக் அஸ் மம்மல் because it is coming under the mammal category, it is called as generalization. If you call that mammal as animal, as mammal is coming under the animal category, that is generalization. ஒரு பொருள் எந்த தலைப்பின் கீழே வருதோ, எந்த வகையின் கீழே வருதோ அந்த வகையை சுட்டி காட்டுறது தான் ஜெனரலைசேஷன். அதாவது பொதுவா நம்ம சொல்றது. நாயின்னு சொல்லாம ஒரு விலங்குன்னு சொல்றது, இதுதான் என்னது? ஜெனரலைசேஷன். ஆனா அந்த விலங்க பொதுவா சொல்லாம குறிப்பிட்டு சொல்றதுதான் டிஸ்கிரிமினேஷன். So we can differentiate between mammal and fish. Okay, though they both are animals, okay, both mammal and fish are different kind of species, and deer and dog also different kind of mammals. So அதாவது ஒரு பொருளை குறிப்பிட்டு பொதுவா சொல்லாம குறிப்பிட்டு சொல்றதுதான் டிஸ்கிரிமினேஷன். And in concept we have two kind of thoughts. One is concrete thought, another one is abstract thought. Concrete thought means we are visualizing some objects. Suppose we consider this Statue of Liberty. இந்த சிலையை நம்ம பார்க்குறோம்.
இந்த சிலையை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு திங்கிங் ப்ராசஸ் ஓடுது. இந்த சிலை வந்து மைண்ட்ல அப்படியே நிக்குது. இதுக்கு பேர் தான் கான்கிரீட் தாட். அப்டிராக்ட் தாட்னா இந்த சிலைக்கு பின்னால என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, வாட் ஆர் த வேல்யூஸ் behind this statue, that is freedom, justice and liberty. So abstract thought is thinking about the ideas behind the object. நம்ம ஒரு பொருளை நம்ம அதை பிசிக்கலா பார்க்கும்போது அது கான்கிரீட் தாட், நம்ம மைண்ட்ல பாக்குறது. அந்த பொருளுக்கு பின்னாடி என்னென்ன ஐடியாஸ் இருக்கு, என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, இதை பத்தி பாக்குறதுதான் abstract thought. At first the child will develop the concrete thinking, then only it will develop the abstract thinking. For example, you see the child will first develop the thinking about the physical characteristics of the glass as well as the volume of the glass. Then only the child will realize whether it is empty or full or half. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கும், குழந்தைகள் இந்த கிளாஸ்ல எத்தனை வால்யூம் தண்ணி பிடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அதுக்கு பிறகுதான் இந்த இதுக்கப்புறம் இது ஹாஃபா ஃபுல்லா எம்டியா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். இதுதான் கான்கிரீட் அண்ட் அப்டிராக்ட் திங்கிங். அண்ட் சைல்ட் வில் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் த கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ். திஸ் இஸ் த ஒன் கைண்ட் ஆஃப் கான்கிரீட் தாட். அதாவது அந்த கலரையும் ஷேப்பையும் வச்சு the child is able to classify the objects. Okay, it is not only able to develop the concrete thought out of these colors and shapes, it is also able to develop the abstract thinking. For example, the red means we have to stop, green means we have to go, yellow means we have to wait. அதாவது இந்த கலருக்கு பின்னாடி என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, ரெட்னா டிராஃபிக் கிட்ட பார்த்தா நம்ம ஸ்டாப் பண்ணணும், கிரீன்னா நம்ம போகணும். So this is how we can develop the abstract thinking from the colors as well as shapes. And also there is another concept called schema. Schema means we have the mental representation about ourselves. நம்மளை பத்தி நம்ம மைண்ட் என்ன இருக்கோ அதுதான் ஸ்கீமா. ஸ்கீமா மீன்ஸ் a self mental representation. And we can also have mental imageries about the objects. நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸை பத்தி மென்டல் இமேஜஸ் கூட நம்ம மைண்ட்ல இருக்கும். we can also rotate the object in our mind. நம்ம மைண்ட்லயே நம்ம ஆப்ஜெக்ட்ஸை ரொட்டேட் பண்ணிக்க முடியும், ரொட்டேட் பண்ணி நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியும். And also we can solve the problem. For problem solving, thinking is one of the main essential aspects. ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு திங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்ளம் கேன் பி சிம்பிள், ப்ராப்ளம் கேன் பி காம்ப்ளெக்ஸ். ஸோ அந்த சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எப்படின்னு சொன்னா, நம்ம அன்னைக்கு என்ன சமைக்கிறது, நம்ம எப்போ நம்ம வேலைக்கு போறது, நம்ம எப்போ வீட்டுக்கு வர்றது, இதெல்லாம் these are day to day routines. Okay, these are the simple problems. We can take decisions instantly. But if there is a complex problem, so what to do after our education? What kind of job we can choose? What kind of company we can work? நம்ம எந்த படிச்சதுக்கு அப்புறம் எந்த வேலைக்கு போகலாம், அப்புறம் எந்த கம்பெனியில் வேலைக்கு போகலாம், எந்த மாதிரி வேலைக்கு போகலாம், என்ன சம்பளம் கேட்கலாம், என்ன எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம், இதெல்லாம் ஒரு முக்கியமான வாழ்க்கையில முக்கியமான டெசிஷன்ஸ். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஆர் கால்ட் அஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஃபார் ப்ராப்ளம் சால்விங் we have to move from identifying the problem towards a solution. நம்ம ப்ராப்ளமை கண்டுபிடிச்சதுல இருந்து அதை சொல்யூஷன் வரைக்கும் நம்ம மூவ் பண்ணாதான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். And there are 3 stages for problem solving. What are the 3 stages? The initial stage is we have to find out about the problem. What is the problem? Suppose we have some financial problem. So we found that we have the financial problem. நமக்கு சில பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பண்ண பிறகு the next stage is operation. So we have to take action towards solving the problem. அந்த பொருளாதார பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு நம்ம சில செயல்கள் செய்யணும், ஆக்ஷன் பண்ணணும். ஸோ எய்தர் we have to earn the money, or either we have to sell our assets, or either we have to get the loan from any friends and relatives. நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று சம்பாதிக்கணும், இல்லைன்னா நம்மள்ட்ட சொத்துக்களை விற்கணும், இல்லைன்னா கடன் வாங்கணும்.
ஸோ கடன் வாங்குறத விடவும் நம்ம சொத்துக்களை விற்கிறத விடவும் எந்த எந்த டெசிஷன் ரொம்ப பெஸ்ட்? We have to earn more money to solve the financial problem. This is the best decision we have to choose. After choosing the decision, we have to move towards action. So when we are moving towards action, the end result is the goal state, that is a solution. நம்ம அந்த செயலை செஞ்சு முடிச்ச பிறகு நம்முடைய கோல் ரீச் பண்ணலாம். அது பேர் தான் கோல் ஸ்டேட், அதான் அந்த சொல்யூஷன். அண்டு பட் சம்டைம்ஸ் ஆஃபன் இந்த ப்ராப்ளம் சால்விங், நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா we have the tendency to solve the problem only in the particular way. ஒரு குறிப்பிட்ட முறையில மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணுவோம், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், based on the experience, we may have successfully solved our problem in our past experience. We will adopt the same technique to solve the problem in the later stages of our life. நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்ளமை ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணியிருப்போம். அதே மெத்தட்ல நம்ம வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் அதே மெத்தட் அப்ளை பண்ணுவோம். இந்த டெண்டன்சிக்கு பேர் தான் மென்டல் செட். ஸோ மென்டல் செட் இஸ் த tendency to solve the problem only in the particular way based on the experience. This is the state of mental rigidity. What is mental rigidity? We are not very flexible. Our mental state is very rigid. நம்ம ரொம்ப ஃபிளெக்சிபிளா இல்லாம ப்ராப்ளமை ஒரே ஆஸ்பெக்ட்ல அப்ரோச் பண்றோம். அண்ட் திஸ் ஹிண்டர்ஸ் த கிரியேட்டிவிட்டி. ஸோ மென்டல் ரிஜிடிட்டி இருக்கிறதுனால நமக்கு கிரியேட்டிவிட்டி இருக்காது. அப்படிங்கிறத நீங்க முதல்ல என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த மென்டல் செட்? whenever you might have known the game rock paper scissor. Okay, so every time you play the rock paper scissor, you can find that you always win using the rock. Assume that you always win using the rock. So you will always attempt to win using the same method. So நம்ம ராக் பேப்பர் சீசர்ல ராக் காட்டினாதான், அந்த கையை காட்டினாதான் ஈஸியா வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ராக்கையே காமிச்சிட்டு இருப்போம். ஸோ அதே டெக்னிக் நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்ணி, இதுதான் இது மென்டல் செட். And even you see these 9 dot problem. In 9 dot problem, you have to solve this by cover this with lines. So you will just draw the lines from one corner to another corner, and you can just draw the 4 lines separately, and you will find the solution. So this is what mental set. And we have another problem called Lugin's water jug problem. So here we have several problems. In this problem, you will be given 3 jugs. So using these 3 jugs, you have to calculate the desired quantity. அதாவது லுச்சின்ஸ் வாட்டர் ஜக் ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு 3 பாத்திரம் கொடுத்துருவாங்க, 3 பாட்டில் கொடுத்துருவாங்க. அந்த 3 பாட்டிலில் வந்து யூ வில் பி கிவன் த வேல்யூ ஆஃப் த வாட்டர் பாட்டில், வால்யூம் ஆஃப் த வாட்டர் பாட்டில். அந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருவாங்க. அதை வச்சு யூ ஹாவ் டு டிட்டர்மைன் த டிசைடு குவான்டிட்டி ஆஃப் த வாட்டர். ஒரு 100 ml வாட்டர் அளவு எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த 3 வாட்டர் ஜாரையும் அதோடைய பிடிக்கிற அளவையும் கொடுத்து நீங்க அளந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ சி திஸ் ப்ராப்ளம் 1. The problem 1, the 3 jugs are given. Jug A, jug B, jug C. So jug A can hold the capacity of 21 cups of water. Jug B can hold the 127 cups of water. Jug C can hold the 3 cups of water. ஸோ ஜக் ஏல 21 கப்பு பிடிக்கும், ஜக் பியில் 127 கப்பு பிடிக்கும், ஜக் சியில் 3 கப்பு பிடிக்கும். இப்படி பிடிக்கும் போது இந்த 3 ஜக்குலையும் வச்சு எப்படி நம்ம 100 கப்பை நம்ம அளக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 127 கப்பு இருக்குல்ல, 127 கப்பில் இருந்து அந்த 21 கப்பை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணோம்னா 106 ஆயிடுச்சு. இந்த 106 கப்பில் வந்து இப்போ ஜக்சியில் 3 இருக்கு. அப்ப 2 ஜக்சியை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 100 ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறோம், இப்போ நம்ம ஜக் பியில் இருக்கிறது 100. இது நம்ம எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஜக் பியில ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிட்டோமா, ஃபில் பண்ண பிறகு 127 கப்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஜக் ஏல பார்த்தீங்கன்னா 21 கப் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த 127 ஜக் ஏல ஃபர்ஸ்ட் ஊத்துறோம்னா இப்ப ஜக் பியில் எத்தனை இருக்கு, 106 இருக்கு.
இப்ப ஜக்பியில் 106 இருக்குல்ல, இந்த 106 வந்து இந்த சிங்கிற அந்த ஜக்சியில வந்து 2 தடவை ஊத்துறோம். 2 தடவை ஊத்தும் போது 106 மைனஸ் 2 3 6 100 வந்துருச்சு. இப்ப ஜக்பியில் இருக்கிறது 100 கப் ஆஃப் வாட்டர். இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப் டு 5 திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஃபார் சால்விங் த வாட்டர் ஜார் ப்ராப்ளம். அதாவது ஒரு தடவை இந்த ஃபர்ஸ்ட் ஜார் பியை ஃபில் பண்ணிட்டு 127 கப் ஃபில் பண்ணிட்டு ஒரு தடவை ஏல ஊத்துறீங்க, 2 தடவை சீல ஊத்துறீங்க, அவ்வளவுதான் விஷயம். இப்போ ஜக்பியில் எத்தனை இருக்கு? 100 கப்ஸ் இருக்கு. இவ்வளவுதான் விஷயம் ஆக்சுவலா. பட் யூ வில் ஒன்ஸ் யூ ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் யூசிங் திஸ் மெத்தட், யூ வில் அடாப்ட் த சேம் மெத்தட் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ். இந்த மெத்தடை பார்த்த பிறகு அடுத்த வர எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இதே மெத்தட் தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ த சொல்யூஷன், த மெத்தட் வில் சேஞ்ச் ஒன்லி ஆஃப்டர் த ப்ராப்ளம் 6. ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் சொல்யூஷன் அதே மாதிரி தான் இருக்கும். 6th ப்ராப்ளம்ல தான் மெத்தட் சேஞ்ச் ஆயிரும். பட் த 6th ப்ராப்ளம் ஒன்லி ஹாவ் த ஈஸியஸ்ட் மெத்தட். 6th ப்ராப்ளம்ல தான் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ஈஸியான மெத்தடை we won't use. We will always use the old method even though it is difficult. நம்ம டிஃபிகல்ட்டான மெத்தடை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அது நமக்கு பழகி போச்சு. புது மெத்தட் ஈஸியா இருந்தாலும் நம்மளால அதை எடுக்க முடியாது. Let us see. From problem 1 to problem 5 you have to use this strategy. The strategy is you have to first fill the jug B and you have to remove the water from B to A and fill the water A, and you have to fill the water to the C twice. அதாவது ஏல 2 தடவை ஊற்றணும், சீல ஏல ஒரு தடவை ஊற்றணும், சீல 2 தடவை ஃபுல்லா ஊற்றுனீங்கன்னா ஜக்பியில் இருக்குது 100ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க 5 வரைக்கும் நீங்க ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பாருங்க. இதான் ஃபார்முலா B மைனஸ் A மைனஸ் 2C. 6th வந்து இந்த ஃபார்முலா வராது, வேற ஃபார்முலா வரும். என்ன ஃபார்முலா வரும்னு பாத்தீங்கன்னா A, அதாவது இந்த A மைனஸ் C. அந்த 49 இருக்குல்ல, இப்ப பாருங்க 6th என்ன கேட்டிருக்காங்க, 20 குவான்டிட்டி நம்ம மெஷர் பண்ணணும். 20 குவான்டிட்டி மெஷர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். என்ன பண்ணணும்னு சொன்னா A மைனஸ் C அப்படிங்கிறத யூஸ் பண்ணாலே போதும். ஸோ ஏல என்ன இருக்கு, 23 இருக்கு, சில என்ன இருக்கு, 3 இருக்கு. ஸோ ஏல இருந்து ஏ ஃபர்ஸ்ட் ஃபுல் பண்ணிட்டு சிஏல சிஏ ஃபுல் பண்ணிட்டோம்னா அப்ப ஏல இருக்கிறது எத்தனை, 20. அதே மாதிரி இப்போ 7th ப்ராப்ளம் பாருங்க, ஏ பிளஸ் சி 15 பிளஸ் 3. ஸோ இந்த ஜக்ல இருந்து அதில் ஊத்திட்டு அப்ப இதுல 2 தடவை ஊத்திட்டு அதில் 100 கண்டுபிடிக்கிறத விட இது ஈஸி மெத்தடா இல்லையா? பட் மெனி பீப்புள் மிஸ் திஸ் ஈஸி சொல்யூஷன் பிகாஸ் we have the mental set from the first several problems. So because of this our mental set is fixated. ஓகேவா? ஸோ இதனால தான் நம்ம மென்டல் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க திங்கிங் ஃபிளெக்சிபிளா இருக்கா இல்ல மென்டல் செட்டுமா இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. Next one is reasoning. So we get seen thinking. So what is reasoning? If you are thinking and taking decision, that is for nothing but reasoning. So we have two kind of reasoning. One is deductive reasoning and another one is inductive reasoning. For example, what is deductive reasoning? இப்ப எல்லா மனிதர்களும் மரணிக்க கூடியவரே, all men are mortal. So from this idea we observe that Jason is a man. ஸோ இந்த ஐடியா வச்சு நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம். அப்சர்வ் பண்ணி ஜேசன் என்பவர் ஒரு மனிதரா இருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படின்னு பார்க்கும்போது ஜேசன் ஒரு மனிதரா இருக்கிறதுனால ஜேசன் ஆல்சோ இஸ் அ மோர்டல். ஸோ ஜேசன் என்பவரும் மரணிக்க கூடியவரே அப்படிங்கிறத கன்க்ளூஷன். ஸோ திஸ் இஸ் வாட் டிடக்டிவ் ரீசனிங். ஓகே, வாட் இஸ் இண்டக்டிவ் ரீசனிங்? ஸோ டிடக்டிவ் ரீசனிங் மீன்ஸ் வி ஆர் கோயிங் ஃப்ரம் ஜென்ரல் டு ஸ்பெசிபிக். பொதுவான விஷயத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு போறது தான் deductive reasoning. So what is inductive reasoning? Inductive reasoning means ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இருந்து பொதுவான விஷயத்துக்கு போறது தான் inductive reasoning. Let us see the example. So you see, whenever I eat peanuts, I got sickness, I break out. நான் எப்பெல்லாம் நிலக்கடலை சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இதுதான் வந்து ஒரு காமனான விஷயம். இது ஒரு குறிப்பிட்ட விஷயம், நிலக்கடலைக்கு மட்டுமே உள்ள ஒரு குறிப்பிட்ட விஷயம். So based on this we are giving our analysis over our sickness.
நம்ம ஏன் நம்ம உடல் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு யோசிக்கும் போது இது வந்து அலர்ஜிக்கோட சிம்டம் அப்படி முடிவு பண்றோம். அப்ப என்ன பண்றோம்? ஸோ நமக்கு எனக்கு வந்து நிலக்கடலை சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படி முடிவு பண்றோம். ஸோ நிலக்கடலைங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இருந்து ஒரு பொதுவான விஷயத்துக்கு வந்துடுறோம். நிலக்கடலைனாலே நோய் வந்துடும் அப்படின்னு. நிலக்கடலை வந்து ஒரு நோய் வந்திருக்கும். சம்டைம்ஸ் அந்த நிலக்கடலை மட்டும் காரணமா இருக்காது, வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா நிலக்கடலை சாப்பிட்டதுனாலதான் நமக்கு அலர்ஜி வந்துருக்குன்னு முடிவு பண்ணி நிலக்கடலை தான் அலர்ஜிக்கு காரணம் அப்படின்னு சொல்றதுதான் inductive reasoning. So we are going from specific to general. For example, by seeing this bird, we see the bird is beautiful. So by seeing this bird, we are concluding all birds are beautiful. ஒரு பேர்டை பார்க்கிறோம், ஒரு பேர்டை பார்த்து எல்லா பேர்டையும் நம்ம முடிவு பண்றோம். என்ன முடிவு பண்றோம்? பறவைகள்னா பறக்கும், பறவைகள் அழகா இருக்கும். இதுதான் இது இண்டக்டிவ் ரீசனிங். ஸோ ஒரு பொதுவான ஒரு பேர்டை பார்த்து அந்த குறிப்பிட்ட பேர்டை நம்ம அனலைஸ் பண்றதுதான் அதாவது இது இண்டக்டிவ் ரீசனிங். ஒரு குறிப்பிட்ட ஒரு பேர்டை வச்சு எல்லா பறவைகளையும் முடிவு பண்றதுதான் இண்டக்டிவ் ரீசனிங். ஃபார் எக்ஸாம்பிள், the media portrays Muslims as terrorists. ஸோ மீடியா எப்படி சித்தரிக்குது முஸ்லீம்களை? ஏதாவது ஒரு தீவிரவாதிய ஏதாவது ஒரு முஸ்லீம தீவிரவாதியா சித்தரிக்குது. அவர் தீவிரவாதியா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா ஒரு முஸ்லீம மீடியாக்கள் எப்படி சித்தரிக்குது? தீவிரவாதியா சித்தரிக்குது. ஒரு முஸ்லீம மீடியா தீவிர சித்தரிச்சதுனால மக்கள் என்ன முடிவு பண்றாங்க? எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் அப்படி முடிவு பண்றாங்கல்ல. இதுக்கு பேர் தான் இண்டக்டிவ் ரீசனிங். இப்ப குறிப்பா வாட் இஸ் டிடக்டிவ் ரீசனிங்? ஏதாவது பொதுவா வந்து முஸ்லிம்ஸ் தான் டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்துல இருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முஸ்லீம ஒரு தீவிரவாதியா பாக்குறது டிடக்டிவ் ரீசனிங். ஸோ இந்த அடிப்படையில தான் என்ன பண்றோம்? இண்டக்டிவ் ரீசனிங்னா என்ன, டிடக்டிவ் ரீசனிங் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ யூசிங் டிடக்டிவ் ரீசனிங் we can do the scientific research and develop the theory. நம்ம இண்டக்டிவ் ரீசனிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நம்ம சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணலாம், ஒரு ஆய்வு மேற்கொள்ளலாம். யூசிங் டிடக்டிவ் ரீசனிங் we can check the theory whether it is right or wrong. ஒரு அறிவியல் கோட்பாடு சரியா தவறா அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், டிடக்டிவ் ரீசனிங் யூஸ் பண்ணலாம். அண்ட் we have when we have multiple options we may choose, that is called as decision making. And when we assess, that is judgment. நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம மூணுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்றது டெசிஷன் மேக்கிங். அந்த மூணையும் எது சரி எது தவறுன்னு நம்ம எடை போடுறது, செக் பண்றது, அதுதான் ஜட்ஜ்மெண்ட். ஓகே. அண்ட் அவர் லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் அவர் திங்கிங் ப்ராசஸ். ஓகே. ஸோ ஈவன் அவர் கன்வர்சேஷன் கேன் happen in your mind. Okay. And even if we don't have the capacity to speak as well as hear, we can use the gestures, that is called as sign language. நமக்கு கேட்கும் திறனோ பேசும் திறனோ இல்லாட்டியும் நம்மால சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிற சில சிம்பாலிக்கலா கைகளை அசைச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேச முடியும், நம்ம லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஈவன் த டெஃப் பீப்புள் as well as the handicapped persons, they will use this kind of sign language. And even those who can't see, they can read the braille books. நம்ம braille மாதிரி books யூஸ் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் அவங்க பெற முடியும். So it doesn't mean that the language is, without language we can't think. So language is the main vehicle of thinking process. So language இருக்கிறதுனால thinking டெவலப் ஆகும். ஆனா லாங்குவேஜ் இல்லாம போச்சுன்னா திங்கிங் இருக்காது அப்படின்னு கிடையாது. ஈவன் அனிமல்ஸ் ஆர் திங்கிங். ஈவன் those who don't have the language, they are also able to think. ஸோ யாருக்கு லாங்குவேஜ் இல்லாட்டியும் அவங்களாலையும் திங்க் பண்ண முடியும் அப்படிங்கறது அவசியம். With this we end up the class. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.